அப்பா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல அதை விட எங்களுக்கு என்ன ஒன்றும் பெரிய பெருமை. அதை விட அதில் ஒன்றும் இல்லை. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கும்போது அவர் துறையில், இசைத்துறையில் அப்பா அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை. அப்போ அவருக்கு கொடுக்கறதுல பெருமை தான். வருத்தம் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் பாபு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன், விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனா எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்க நீங்கள்? அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க, எங்கள் அப்பாவை கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவான், மகிழ்ச்சி அடைவான். அப்போ அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தமிழ் மக்கள், உலகமெங்கு வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல. நாங்கள்லாம் அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்குறது இல்லை, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். ஒரு இசையமைப்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும், குறிப்பிட்ட இதுக்கு தான் இருக்கும். அவர் இசையை அருள்வார். அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இது அவர் பெயரில் விருது கொடுக்கறதுங்கிறதுல எனக்கு பெருமை. முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன். நான் இல்லைடா அரசு செய்து சரி சொல்லிட்டாரு, அதுக்கு இடையூறு செய்யணும்னு விட்டுட்டேன். ஆனால் நானும் எடுப்பேன். யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்கள் நீங்களும். இப்போ 6 மாதத்துக்கு தேர்தல் வர்றதுனால முடிச்சிடுச்சு. அப்போ கேட்டேன், அப்புறம் அது இருக்குதுன்னொன்னே சரி அரசு செய்யும்போது அது பெருமைக்குரியது, அதில் போய் நம்ம தொல்லை பண்ணுவோம். அதை செய்யாதவங்க இப்போ இன்னைக்கு பாராட்டு செஞ்சு அதை பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, அவர் பேரில் விருது கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அதை செஞ்சுருக்கணும். மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் ஒரு நாட்டின் அடையாளமாவது கொண்டு போய் அங்கே நிறுத்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கணும்ல. முற்போக்கு பேசணுங்க, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம்னு சமூக நீதியெல்லாம் பேசணும். நீங்கள் ஏன் கொடுக்கல? பதில் வச்சிருக்கீங்களா? அதனால் அவங்க கொடுக்கும்போது நம்ம எதிர்க்க முடியல, வழி இல்லாமல் ஏற்கிறோம். நீங்கள் ஏன் செஞ்சுருக்கணும்? நீங்கள் காங்கிரஸ் எங்கள் ஐயா நடிகர் திலகத்து செஞ்சிச்சு. நீங்கள் எங்கள் அப்பா பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள், அப்பா இளையராஜா போன்ற மதிப்புமிக்க திரைக்கலைஞர்களை நீங்கள் கௌரவிச்சிருக்கணும், பெருமைப்படுத்தியிருக்கணும். செய்யலை. வட இந்தியாவிலலாம் அவங்க ஹேமாலினி போன்றவர்களுக்கு, மற்ற அமிதாப் பச்சன் போன்றவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யலையே. அப்போ பாரதிய ஜனதா செய்யுதுன்னா ஏன் செய்கிறாங்க நம்பி கேட்க முடியுமா? என்ன பசின்னு கேட்கும்போது திருடிட்டு ஒருத்தன் தட்டில் சோறு போட்டாலும் பசிக்கு சாப்பிட தான் சொல்லி திருடிட்டு வந்துட்டா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால அதான் நீங்கள் தான் காட்டினீங்களே, திரண்டிருக்காங்க, அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது. கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடன்னு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது. இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்க. நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்கிறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது
சும்மா எதையாவது பேசிட்டு அப்படிலாம் சொல்லலைங்க. பைத்தியக்காரத்தனமே ஏதாவது பேசாதீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சா? ஹலோ, நீதிமன்றம் சொல்லிச்சா? யார் சொல்லியிருக்கு? அந்த தீர்ப்பு காட்டுங்க. எதையா அறகுறையா கேட்டு பேசக்கூடாது. புரியுதா? எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேட்கறது? எதையாவது இங்க பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது. எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. கூட்டணி போ, கூட்டணி போகணும். என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, கட்சியில சேர விரும்புவர்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம். அதுல எழுதி கொடுத்தோம், பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதியிருக்கான். 800 பேர் சேர்ந்தா 550 பேர் எழுதியிருக்கான். எவனோடும் சேர்ந்துராதரான்னு. இதே வானூதியில ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசுல கும்பிட்டு, ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா, எவனோடும் சேர்ந்துராதராசான்றான். ஏங்க, பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர்னு பேசிய போலங்க. இவன் பிரபாகர மகங்கவன், உலக போர் செஞ்சவன் மகன், தலைவனோட வீரனுடைய மகன். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் எல்டிடியை வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா? 20 நாடுகள் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, உலக போரா இல்லையா? இனிமேல் உலக போர் வந்தா 4வது உலக போர், 3வது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான். என்னை போய் சமரசம் செய்ய இவன்ட்ட போய் நில்லு. சரியா? சரியா? நான் கூட்டணி வைக்கல, தோத்து போயிட்டேன். நட்டம் ஏதாவது இருக்கா? நட்டம் ஏதாவது இருக்கா? என்ன 2000 கோடியை முதலீடு செஞ்சேன் நான். மொத்தமா 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன். அதுலதான் 36 லட்சத்தி 50,000 ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன். அதிகாரம் என்னை விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது. நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிக்குது. நான் போராடி பேனா வைக்கல நிக்குது. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு, வரும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ? போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண? நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதுல ஒரு கேள்வி, நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவெல்லாம் தீமையை பண்றான். நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சினா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு. அவ்வளவுதான். என்ன இருக்குது? போட்டு அப்புறம் போராடு, என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுறேன். நீ வா, வீடு இடிக்கிறான், இங்க வா, இந்த பாரு உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த பாரு கையில் எரிவா உள்ள பதிக்கிறான். போகணும்னு நினைச்சிருப்பாரு, போயிருப்பாரு. இதெல்லாம ஒரு கேள்வி. பத்தி எரியும் போது தெரியல அமைதியான மணிப்பூர் ஆக்கணும்ட்டு. இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால உள்ள விட்டு வர்ற. தம்பி, பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல. அருணாச்சல பிரதேசம்னு ஒண்ணு இருக்குல்ல, நடு மாநிலம் இருக்குல்ல, அங்க நின்று ஓட்டு கேட்டு வர சொல்லுங்க பாரு. ஏன்னா சீனாக்காரன் என்னதுங்கிறான் மாநிலமே. சிரிக்காதீங்க, உண்மையா இல்லையா? ஓரத்துல நின்றுட்டு பேசிட்டு வர்றது. பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல. ஆபரேஷன் சிந்தூர், இந்தூர். நான் கூட சொன்னேன், ஆபரேஷன் சிந்தூர் அங்க போட்டீங்க, ஒரு 26 பேர் செத்ததுக்கு 850 பேர் செத்துருக்கமே. ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது, இந்தூர் கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல. தம்பி, இப்ப வேடிக்கை தான் தம்பி தெரியும். ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க. பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல. இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வாருன்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல. எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க. இவர் என்ன பைத்தியம் போயிட்டார, என்ன தண்ணியை விற்பான்றாப்ல. இன்னைக்கு அவர் இல்ல, அவர் பேர பிள்ளைய நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுது. விளைநிலங்கள் எல்லாம் விளைநிலங்களா மாறிடுச்சு. இப்ப கடைசி என்ன பண்ணோம், ஏர்போர்ட் இருக்கும், பேருந்து நிலையம் இருக்கும், வேகமா போறதுக்கு எல்லாம் இருக்கும், சோத்துக்கு ஒன்றும் இருக்காது. இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு, விளைநிலத்தை இடிச்சு கட்டியாச்சு.
மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டு விளைநிலமா மாத்திருவீங்களா? எவன்டையும் பதில் இருக்காது. ஆனா சிரிக்க தெரியும், கேவலப்படுத்த தெரியும், கேள்வி பண்ணி வாய்ப்பில்லை ராஜா தான். எழுதி வைங்க, எங்க கையில தான் ஆட்டம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் என்கிட்ட தான் ஆட்டம் இருக்கும். இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வலியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான். எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன், பார்த்து பரீட்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா, படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா? 3 பேருமே பார்த்தானே பிடிக்கிறாங்க. நீ என்னப்பா, எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்ல, பேசிட்டே வர்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. இதை பேசிட்டீங்க அப்படியா? அந்த தாளை பாக்குறியா இல்லையா? இவங்க பெரிய தாள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள். மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா? ஏன்னா தாள் நனைஞ்சு சொல்லு. மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும். புரியுதா? என்னைய பேசு. நீ இங்க வர அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்கிட்ட பேசு. அவரை ஒரு தடவை இப்படி நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிறேன்ல, சிரிக்காத. வரமாட்டேங்கிறாருன்ற நேர கோட்டைக்கு வரேன்னு மட்டும் சொல்றாருல, என்னவே கேள்வி சிக்கனா சீமான்னு வச்சு செய்வியா? சொல்லு வேற. அதை பார்க்க தம்பி மாதிரியே சொல்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். எப்படி பார்த்தாலும் 26 மே மாசம் தெரிஞ்சிடும்ல, கொஞ்சம் காத்திருங்க. பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்றாரு. மாசத்தும் சொல்றாரு, பொறுமையும் உதவிற போர் தாண்டாங்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பஞ்சபூதம்னு ஏன் சொல்றீங்க? 50 ஆற்றல்னு தமிழ்ல சொல்றேன்ல. அடுத்து மலை, அதுக்கப்புறம் கடலம்மா, அதுக்கப்புறம் தண்ணீர். வேற. நன்றி, வணக்கம்.